மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் கேம்லே தான். சரியாகலான்னு கேட்டிங்கன்னா யார் பண்ணுவா? நாங்கள்லாம் அப்போவே அப்படி அதனால் அண்ணனே ஒரு ராக்கெட் கட்டி அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டு வச்சுருக்கேன். இல்லை மக்களே, இதுவும் மாடு தான், மைன்கிராஃப்ட் மோடு. டாக்குடா. Welcome to launch control. This is where we make sure a rocket take off safely. We are working on a really exciting project called Artemis program and we want to be a part of it. We have made some special classes just for you. Will teach everything you need to know about the rocket Artemis program and we have special mission for you to prepare. Then this will get you ready for when we start sending cargo and even people to the moon. First mission you will be working on launching satellite on ஓஹோ, சேட்டலைட் லான்ச் பண்ணுமா மக்களே? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பா நம்மளோட மிஷனில். நான் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறமா கெட் ரெடினா வா போவோம். கீழே போகணும்னு சொல்லியிருக்கான் மக்களே. என்னடா சொன்ன? மறக்கா சொல்லு. ஏய் சொல்றா, சொல்றா. சரி ஓகே, எனக்கு லாஸ்ட் தானே பிடிக்கல. ஹெட் டவுன் தி ஹால்வே. எங்க மக்களே இருக்கு ஹால்வே? ஃபர்ஸ்ட் ஹால்வே எங்க மக்களே இருக்கு? இதான் ஹாலு. இதா இருக்குமோ? சொல்லு. Welcome to Artemis Rocket Build World. I am here to tell you about the Artemis missions. NASA is going to land the first human person of the color of the moon. These missions will use technologies to explore the moon and even before. NASA will also இருக்க மக்களை படிச்சு சொல்கிறேன். மக்களே, டிஸ்கவரிக்காக நமக்கு போகிறோம், அவ்வளோதான். ஓகே, வெளியே போட அப்படின்ட்டான். செகண்ட் இந்த பக்கமோ? நம்ம இன்ஸ்ட்ரக்டரு அவ்வளோதான். நான் உன்ட்ட இருக்கிறது இன்ஃபர்மேஷன். இதே நம்ம டீச்சர்கிட்டே மறுபடியும் போய் கேட்போம். நம்மளோட பழைய டீச்சர். இந்த வழியா இருக்கும் மக்களே. ஏய் அண்ணனுக்காக தரங்கடா. நான் முடிச்சிட்டெல்லாம் மிஷன் துறப்பானுங்க மக்களே ஆட்டோமேட்டிக்கா. துறங்கடா. ஏய் டீச்சரு. ஓ இப்படிக்கா போகணுமா? சூப்பர் செட்டப் மக்களே. வாங்க ஈவெண்ட்டை பேசி சொல்கிறேன் என்னான்ட்டு. நியூட்டன்ஸ்லாம் பற்றிலாம் வளரலாம். எவன் கேட்குறான்? கிளம் என்ன பிரிங் ஸ்டாண்டு? ஆல் டே இவன்ட்ட மட்டும் என்னன்னு கேட்டு போவா. ஓஹோ, நெக்ஸ்ட் இந்த வழியா கிட்ட விட்டா. டேய் மகனே, நாடா எலிவேட்ரு? என்ன மக்களே?
டேய் தம்புடோ டாக்குடா. ஓகே இருங்க பார்ப்போம். சேட்டிலைட். ஓஹோ த்ரஸ்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோ. இல்லை சாரி, எனக்கு வெயிட்டை குறை. வெயிட் குறை, வெயிட் குறை, குறை குறைடா, வெயிட்டை குறைடா, வெயிட்டை குறைங்கடா. வெயிட்டை குறைங்கடாண்ணா. இதான் இருக்குது லோஸ்டா. ஓகே வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூலு. த்ரஸ்டருக்கு எதுக்கு அவ்வளோ பவர்? குறை த்ரஸ்டரை குறை. இன்னமும் நீ த்ரஸ்டரை குறை. த்ரஸ்டர் இவ்வளோ பவரில் இருந்தாலும் முடிச்சுட்ருவாங்க. சரி வெயிட்டு நீ போ. வேணாலும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ பண்ணுறேன். ஃபியூயலை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோ, ஜாஸ்தி பண்ணிக்கோ. வெயிட்டை குறைங்கடா. 93 இருக்கு. இதே ஓகே. ஓகே லைட்டாக த்ரஸ்டரை ஜாஸ்தி பண்ணிவிட்டு ஃபியூலை குறைப்போம். 75 தான் இருக்குது லோவஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 71 கிடச்சிருக்கு. ஓகே வெயிட் இன்னும் குறைக்க முடியாதுடா. பாய் टेस्ट करो भाई. चीपर पर्चाडे నేను పత్తా అవలో చిపత్తరదాడా అవలోది ஃபியூல் கம்மி த்ரஸ்ட் ஜாஸ்தி பாப்போம். டேய் என்னாச்சு தான் டெஸ்ட் பண்ணுவீங்களாடா? டேய் 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 த்ரஸ்ட் இல்ல. இதுக்கு தான் கிளாஸ்ல உட்காந்து படிங்கடாங்கிறது. ஃபியூல் கெப்பாசிட்டி ஜாஸ்தி பண்ணுமா? ஏய் எமரல்ட் இல்லையடா. த்ரஸ்ட்டை குறை, த்ரஸ்ட்டை குறை. இல்லை த்ரஸ்ட்டை குறைஞ்சிட்டு இல்லைடா த்ரஸ்ட்டை குறைடா. த்ரஸ்ட்டை குறை, த்ரஸ்ட்டை குறை. 66 த்ரஸ்ட்டு ஓகே விடு. இல்லை இல்லை எனக்கு கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகிடும். 42 93 70 74 78 90 86 66 45 40 42 45 யூஸ் பண்ணிடலாம் மக்களே வாங்க. அச்சோ 45 டெஸ்ட் கரோ பாய். இப்போ வாங்க மக்களே. எஸ் கொஞ்சம் போச்சுல்ல. ட்ரை இன்க்ரீஸிங் யுவர் ட்ரஸ்ட். வாங்க மக்களே. ட்ரிப்பிள் வேணாம், டபுள் வேணாம், சிங்கிள் பண்ணிக்கோடா. டே சிங்கிள் போதும்டா. சிங்கிளே போதுன்றேன். வெயிட்டை குறை, வெயிட்டை குறை. இவ்வளோதான் மேக்ஸிமம் உன்னால் குறைக்க முடிஞ்சதா? த்ரஸ்ட்டு அதிகப்படுத்து. ஃபியூலை என்ன கொஞ்சம் கூட குறைச்சிடலாம். குறை 42 பார்த்தேனே, அதுக்கு போயிடலாம் வாங்க மக்களே. சாரி அது வேறு, அதனால ட்ரஸ்ட்டு தம்பி ட்ரஸ்ட்டு இல்லாமல் இருக்கோனா ஹையாகவும் இருக்கோனா மீடியமாக இரு. நீ என்ன மக்கள் இது நம்மளை இங்கே சயின்ஸ் வேலையை பார்க்க விட்டானுங்க. சரி ஓகே இது மீடியம். ஃபியூலு நீலாம் இவ்வளோ லாரியாலாம் இருந்தால் நல்லா வேலைக்கே ஆகுது. கொஞ்சம் குறைச்சிக்கோ.
இந்த 58 கொஞ்சம் டீசென்ட்னு நினைக்கிறேன் மக்களே. சரி ஓகே 55 ஓரளவுக்கு பிட்டு டீசென்ட் தான் வச்சுக்கோங்க. குறைடா 48. ட்ரஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு மக்களே. சரி இல்லை ட்ரஸ்ட்டு கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஃபியூலை குறைச்சிட்டு ட்ரஸ்ட்டு ஜாஸ்தி பண்ணிக்கோ. ஃபியூல் குறை 135 139 வச்சு போவாங்க. ட்ரஸ்ட்டு பியாண்ட் மீடியம் லெவல்ரா 80. ட்ரஸ்டர்ஸ் இது ஓகே. இதுக்கு எந்த ஃபியூல் செட் ஆகுதோ அந்த ஃபியூல். எஸ் टेस्ट करो 50 for 50 परफेक्ट. Yep. Yes success. Satellite launch மக்களே. சேட்டிலைட் லான்ச் பண்ணிட்டேன். இட்ஸ் a rocket. மகனடே நாடா இது புரியல. இத்தனை சோடா இருக்குது. எவனா நீ பேசலாம். Welcome to our upper stage building hangar. Here you can read this in the upper stage. You want only one blue area marked with the blue dots. நான் அது இப்போ எங்க இருந்து ரீடிசைன் பண்றது? அந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல்ஸ் கூட இல்லையே. டேய் நான் எங்க இருந்து சொல்றது? அப்பர் ஸ்டேஜ் சொல்றியா? அங்கேருந்து அந்த கிரேன் மூலமா பண்ணும் ஏதாவது. அதுக்கு நான் அந்த ஸ்டேர் கேஸ் வழியா மேலே போகணும். இந்த ஸ்டேர் கேஸ் இதோட கனெக்ட் ஆகிருக்கு. நான் எப்படா மேலே போவேன்? டேய் அம்பிஸ் லிஃப்ட் கூட மேல இல்லடா இருக்கு. என்னடா பண்றது? இதெல்லாம் ஸ்கேஃபோல்டிங்ல ஒரிஜினல் ஸ்கேஃபோல்டிங் மாதிரியே கட்டியிருக்கானுங்க மக்களே. பாருங்க அட்லீஸ்ட் இதுவும் இல்லையா? ஆமா நம்ம இருக்கிறது வேற அட்வென்ச்சர் மோட். ஓஹோ எனக்கே பசிலு. ஓஹோ இது எல்லாமே ட்ராப் டோர்ஸா? மங்கனேடே மாட்டிக்கிட்டீங்க. பாய் மக்களே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த பில்லை பற்றி எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியலை.